2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் வந்து ரோல் அவுட் ஆனதுல இருந்து இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விஷயம் என்ன அப்படின்னா 12 lakhs ஆனுவல் இன்கம் இருக்கிறவங்க, அதுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து ஃபுல்லி எக்ஸம்டட் ஃப்ரம் டாக்ஸ். 12 lakhsக்கு மேல உங்களுடைய ஆனுவல் இன்கம் போச்சு அப்படின்னா வெவ்வேறு டாக்ஸ் ஸ்லாப்ஸ்ல நீங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதை வந்து ரொம்ப ஹாப்பியான நியூஸா ஒரு தரப்பினர் பார்த்தாங்க, இன்னும் சிலர் வந்து இதை ஒரு டிசப்பாயிண்டிங் நியூஸா தான் பார்த்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ நியூ டாக்ஸ் ரெஜிமை நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புதிய அறிவிப்பின் கீழே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி டாக்ஸ் ஸ்லாப்ஸ் ஒர்க் ஆகுது அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி என்ன மாதிரியான டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் இன் நியூ டாக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல தெளிவா பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸம்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? நீங்க சாலரிட் எம்ப்ளாயியா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல பென்ஷனரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு 75,000 வரைக்குமான ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நீங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தா கிராச்சுட்டி அண்ட் லீவ் என்கேஷ்மெண்ட் இருக்கு இல்லையா? அதுல நீங்க என்கேஷ் பண்ற அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. அண்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு என்பிஎஸ் அண்ட் பிஎஃப், உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்லயா இருந்தாலும் சரி, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அக்கௌண்ட்லயா இருந்தாலும் சரி, இதுல உங்களுடைய எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்றாங்களே அந்த கான்ட்ரிபியூட் பண்ணப்படுற அந்த மணிக்கு டாக்ஸ் வந்து கிடையாது. அண்ட் அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அக்னிவீர் போனவங்களுக்கு ஒரு கார்பஸ் ஃபண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கார்பஸ் ஃபண்ட் வந்து கவர்மெண்ட் போடும். ஸோ அந்த அமௌண்ட்லயும் டாக்ஸ் வந்து கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ். அண்ட் டாக்ஸ் ஃப்ரீ அலவன்சஸ் என்னென்ன அப்படின்னா டிராவல் ரிலேட்டட் அலவன்சஸ் வந்து டாக்ஸ் ஃப்ரீயா இருக்கும். அதாவது உங்களுடைய டூர்ஸ்லயோ இல்ல டிரான்ஸ்ஃபர் டைம்லயோ உங்களுக்கு வந்து உங்களுடைய எம்ப்ளாயர் ப்ரொவைட் பண்ணக்கூடிய டிராவல் அலவன்ஸ். அடுத்தது டிரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் அலவன்ஸ். நீங்க வந்து ஒர்க் பர்பஸ்க்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர்க்காக போறீங்க அப்படிங்கும் போது அதுக்கான டிராவல் அலவன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? அந்த டிரான்சாக்ஷன் எக்ஸ்பென்சஸ் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கும் வந்து டாக்ஸ் கிடையாது. அடுத்தது கன்வேயன்ஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது எம்ப்ளாயர் வந்து டிரான்ஸ்போர்டேஷனுக்கான செலவுகளை டைரக்டா கொடுக்க மாட்டாங்க, பட் ஒர்க் ரிலேட்டட் ட்ரிப்ஸுக்கு வந்து அலவன்சஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்க போற அலவன்சஸ்க்கு வந்து டாக்ஸ் கிடையாது. அண்ட் முக்கியமா டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் கம்பெனி கொடுத்துச்சு, உங்களுடைய எம்ப்ளாயர் கொடுத்தாங்க அப்படின்னா அதுவும் வந்து எக்ஸம்ஷன்ல வரும். ஸோ டாக்ஸ் ரிபேட்டோட டீடைல்ஸ் பார்ப்போம். ஸோ 2023-24 ஃபினான்ஷியல் இயர் அந்த இயருக்கான பட்ஜெட்ல வந்து அப் டு 7 lakhs வரைக்கும் இன்கம் இருக்கிறவங்க, இயர்லி இன்கம் இருக்கிறவங்க வந்து டாக்ஸ் கட்ட தேவையில்லைன்னு வந்துச்சு. இப்போ 2025-26 அந்த பட்ஜெட்ல வந்து இந்த லிமிட்டட் 7 lakhs அப்படின்னு இருக்கிற லிமிட்டட் 12 lakhs அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. விச் மீன்ஸ் உங்களுடைய இன்கம் 12 lakhs வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க கம்ப்ளீட்டாவே டாக்ஸ் கட்ட தேவையில்லை. யூ ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் பேயிங் இன்கம் டாக்ஸ். ஸோ நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா, 75,000 வருது. ஸோ சாலரிட் எம்ப்ளாயிஸுக்கு இந்த 12 lakhs plus 75,000 சேர்த்தா ஸோ 12,75,000 வரைக்குமான உங்களுடைய இன்கம்க்கு நீங்க இன்கம் டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அடுத்தது என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அதாவது ஹெச்ஆர்ஏன்னு சொல்லப்படுற ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது. அண்ட் அதர் அலவன்சஸ் உங்களுடைய எம்ப்ளாயர் இது இல்லாம ஏதாவது டிஃப்ரெண்டான அலவன்சஸ் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது. அண்ட் ரொம்ப முக்கியமா சில கம்பெனிஸ் ஒரு சில எம்ப்ளாயிஸ் வந்து என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸுக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது. ஸோ நியூ டாக்ஸ் ரெஜிம் படி 2025-2026 டாக்ஸ் ஸ்லாப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்ப்போம். சோ 12 lakhsக்கு மேல உங்களுடைய ஆனுவல் இன்கம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் தான் இந்த டாக்ஸ் ஸ்லாப்ஸ் வந்து அப்ளை ஆகும். சோ டாக்ஸ் ஸ்லாப்ஸ் என்ன அப்படின்னா 4 lakhs வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. 4 lakhsல இருந்து 8 lakhs வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இன்கம்க்கு 5%, 8 lakhsல இருந்து 12 lakhs வரைக்கும் இருக்கக்கூடிய இன்கம்க்கு 10%, 12 lakhs and 1 rupee ஃபார் எக்ஸாம்பிள் அதுல இருந்து 16 lakhs வரைக்கும் இருக்கிறதுக்கு 15%, 16 lakhs to 20 lakhsக்கு வந்து 20%, 20 lakhs to 24 lakhsக்கு 25%, and anything above 25 lakhs. ஸோ உங்க ஸ்லாப்ல 25 lakhsக்கு above இருக்கிற அந்த இன்கம்க்கு வந்து 30% டாக்ஸ் விதிக்கப்படும். ஸோ இதான் வந்து டாக்ஸ் ஸ்லாப்ஸ். ஸோ இந்த நியூ இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ஸ் இதுல இருக்கக்கூடிய அலவன்சஸ் என்ன, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்சாலிடேட்டா கிறிஸ்பா இன்னைக்கு வீடியோல பார்த்தேன். இதை பத்தி இன்னும் நிறைய விளக்கி எலாபரேட்டான வீடியோ வந்து அப்கமிங் வீடியோ வந்து நான் போடுறேன். இன்னும் சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் இதுல இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் என்ன, இது யாருக்கு எப்படி வந்து உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண விஷயங்களை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கு நான் ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.